ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைன் பாக்ஸ் கட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபவுண்டேஷன் இங்கிலீஷில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ஐ ஆம் மலாலா அப்படின்ற ஆட்டோபயோகிராஃபி தான். இதோட ஆத்தர் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லியாச்சு, சுயசரிதை. ஸோ மலாலா யூசப்சாய் தான். ஐ ஆம் மலாலா இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி co-written by Malala Yousafzai and Christina Lam, narrating Malala's journey from an ordinary girl in Pakistan's Swat Valley to a global icon for education rights. ஸோ ஐ ஆம் மலாலா அப்படின்ற இந்த சுயசரிதை எழுதினது அவங்க தான். பட் அந்த இதுக்கு வந்து ஒரு ஆத்தர் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, ரைட்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் கிறிஸ்டினா லாம். இந்த ஐ ஆம் மலாலா அப்படின்ற இந்த புக், இந்த பீஸ் ஆஃப் ரைட்டிங் எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, ஒரு பாகிஸ்தானில் இருந்த ஒரு சாதாரண பொண்ணு எப்படி வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு கல்வி உரிமைகளுக்கான ஒரு ஐக்கானாக மாறினாங்க அப்படின்றது தான். ஸோ வாங்க, இந்த ஸ்டோரியோட செட்டிங், அதாவது எங்கே இருந்து அப்படின்னு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டோரி அன்ஃபோல்ட்ஸ் இன் மிங்கோரா, ஸ்வத் வேலி இன் பாகிஸ்தான் டியூரிங் அ டைம் when the Taliban began to dominate the region, imposing strict rules especially against girls education. ஸோ இங்கே இந்த ஸ்டோரி எங்கே நடக்குது அப்படின்னா, மிங்கோரா அப்படின்ற எக்ஸாக்ட் பிளேஸ் தான். அதுதான் வந்து மலாலாவோட இடமா இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து தாலிபானோடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அவங்க ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பெண்களுக்கான கல்வி அப்படின்றது மறுக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மலாலா எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா 12 ஜூலை 1997. அவங்களோட அப்பா ஜியாவுதீன், அம்மா தூர் பெக்காய். அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறாரு, ஒரு எஜுகேட்டர். That means Malala was born on 12th July 1997 to Ziauddin Yousafzai and Tur Pekai Yousafzai. Her father was an educator and ran a school which inspired her love for learning and teaching. ஸோ கிட்டத்தட்ட யாரோட அப்பா வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் கல்வி மறுக்கப்பட்டது. இதுதான் அவங்க அப்பா நடத்தின அந்த ஸ்கூலும் அவங்களோட டீச்சர் அப்படின்றதுனாலேயும் தான் அவங்களுக்கு வந்து இந்த கல்வி மேலே ரொம்ப வந்து ஒரு ஆர்வமாக அதிகமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். So her father Ziauddin was a major influence. He encouraged Malala to express her view freely and fight for her right to education, treating her as an equal despite social norms. So அவங்க அப்பா வந்து மலாலாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். நீ உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசு, உன்னோட உரிமை, உன்னோட கல்விக்கான உரிமையை நீ தான் என்ன பண்ணிக்கணும், வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொன்று, நீ பொண்ணு அப்படின்றதுனால இல்லை, எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் செம்ம உரிமை அப்படின்றது இருக்குது அப்படின்றத அவங்க அப்பா ரொம்ப ஆணித்தரமாக நம்பினார். மலாலா loved going to school and excelled academically. She believed that education was the key to freedom, equality and empowerment. ஸோ மலாலாவுக்கு ஸ்கூல் போகிறது, படிக்கிறது, அதே மாதிரியே படிப்பில் ரொம்ப வந்து அதிக ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க ஒரு குறிப்பாக அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப நம்பினாங்க. என்ன அப்படின்னா, எஜுகேஷன் மட்டும்தான் இங்கே சுதந்திரத்துக்கான வழி, சம உரிமைக்கான வழி. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ரொம்ப நம்பினாங்க. அண்ட் தென் when Taliban took control of Swat Valley, they banned girls from attending school, destroyed educational institutions and spread fear through violence. ஸோ தாலிபானோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் ஸ்வத் வேலியில் என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க மொத்தமாக வந்து ஸ்வத் வேலியை அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து அங்கே இருந்த பெண்களுக்கான கல்வி உரிமை அப்படின்றது சுத்தமாக மறுக்கப்பட்டுச்சு. கல்வி உரிமை இல்லை, கல்வியே மறுக்கப்பட்டது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து மொத்தமாக ஸ்வத் வேலி ஃபுல்லாகவே என்ன ஆகிடுச்சு, வயலன்ஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. மலாலாஸ் கரேஜ் டிஸ்பைட்ஸ் த த்ரெட்ஸ், மலாலா கண்டினியூ டு அட்டெண்ட் த ஸ்கூல் அண்ட் ஸ்போக் பப்ளிக்லி அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் எஜுகேஷன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ரவர்சியாகவே உங்களுக்கு தோணலாம். அதுதான் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்களே எப்படி அப்படின்றது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தானே டெஸ்ட்ராய் பண்ணாங்க. பட் அவங்க வீட்லேயே அவங்க வந்து ஸ்கூல் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க மறைமுகமாக. அப்புறம் வந்து பப்ளிக்காகவே மலாலா எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பித்தாங்க. கல்வி அப்படின்றது எவ்வளோ முக்கியம், குறிப்பாக பெண்களுக்கான கல்வின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பொதுவெளியில் அவங்க நிறையா பேச ஆரம்பித்தாங்க. ஸோ at just 11 years old, Malala started writing a blog for BBC Urdu under pseudonym Gul Makai, describing her life under Taliban rule and her fear of losing education. ஸோ 11 வயசில் மலாலா ஒரு பிளாக் எழுதுகிறாங்க பிபிசி உருதுவில்.
எப்படி இப்போ பிபிசி தமிழ் அப்படின்றது நமக்கு இருக்கோ அந்த மாதிரி பிபிசி உருது அப்படின்றது இருந்தது. கல் மக்காய் அப்படின்ற நேமில் தான் அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. எதை பற்றி எழுதுனாங்க அப்படின்னா, அவங்களோட தாலிபானுக்கு கீழே அவங்களுடைய லைஃப் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதே மாதிரி அவங்கள தாலிபானை பார்த்த பயம் இல்லை, அவங்களுக்கு அந்த கல்வி மறுக்கப்பட்டதுக்கான பயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. க்ரோயிங் ரெகக்னேஷன், ஹர் ரைட்டிங்ஸ் அண்ட் கெயின் குளோபல் அட்டென்ஷன் அண்ட் ஷி பிகேம் த வாய்ஸ் ஆஃப் அப்ரெஸ்ட் கேர்ள்ஸ் இன் பாகிஸ்தான் அண்ட் அரவுண்ட் த வேர்ல்டு. மலாலாவோட ரைட்டிங் வந்து ரொம்ப பிரபலமாச்சு அந்த டைமில். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கான ஒரு வாய்ஸாகவே மாறினாங்க. குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கான வாய்ஸ் அப்படின்றத தாண்டி எங்கெல்லாம் வந்து பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டதோ அந்த பெண்களுக்கான ஒரு 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 வாய்ஸாக மாற ஆரம்பித்தாங்க மலாலா அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாக்டாக இவங்க மலாலா வந்து ஒரு ஒரு குளோபல் அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணாங்க. எல்லாருமே இவங்களை யார் இந்த மலாலா அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. மலாலா began giving public speeches, appeared on TV interviews and become an activist advocating education for all children, particularly girls. ஸோ மலாலா டிவிலெலாம் பேச ஆரம்பித்தாங்க, டிவியில் இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரியே வந்து கல்வி அப்படின்றது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே கல்வி அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடினாங்க. குறிப்பாக பெண்களுக்கான கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் பெண்களுக்கான கல்வி, பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ, இன்றைக்கி கூட எல்லா இடத்துலையுமே ஆஃப்டர் ஆல் பொண்ணு தானே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த சொசைட்டியில். ஸோ அதை வந்து தடுக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி வரணும் அப்படின்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்றது மார்க் அப்படின்றது இல்லை, கல்வி அப்படின்றது அந்த பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. On 9th October 2012, a Taliban gunman shot her in the head while she was returning home from school on bus, targeting her for her activism. So, October 9, 2012, கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாலிபான் கன்மேன் அவங்கள நோக்கி அவங்களோட தலையிலேயே சுடுறான் கன்று வச்சு. எப்போது அப்படின்னா அவங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது. எதுக்காக அவங்க இவ்வளோ தூரம் ஆக்டிவாக வந்து கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்காக போராடிட்டு இருக்காங்களே அதுக்காக. ஸோ மெராக்குலஸ்லி மலாலா சர்வைவ்ட் ஆஃப்டர் பீயிங் ஃப்ளோன் டு Birmingham, UK, where she underwent multiple surgeries and rehabilitation. ஸோ கடவுளால் மெராக்குலஸ்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பொழைச்சிடுறாங்க. ஸோ நிறைய சர்ஜரிஸ் அவங்களுக்கு பண்ணுறாங்க. அவங்களோட தலையில், அவங்களோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போவும் நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம். மலாலா அப்படின்ற அவங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏர்லி ஃபோட்டோஸ் இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். ஸோ அதில் வந்து யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா, ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நம்ம மேலே நடக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால் அந்த சர்ஜரிஸ் கூடவே அவங்க ரீஹாபிலேஷன் பண்ணிட்டு தான் வந்து வெளியில் வந்தாங்க. The attack drew international outrage. Leaders from around the world condemned the act and supported Malala's cause. ஸோ உலகமே மலாலாவுக்கு எதிராக நடந்த இந்த தாக்குதலை கண்டித்தாங்க, கண்டனம் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லை, மலாலாவுக்கு இருந்த சப்போர்ட் இப்போ என்ன ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வெறும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு பொண்ணு மேலே நடந்த தாக்குதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஸோ பெண் கல்வி மறுக்கப்படுது, அதுக்கான ஒரு விஷயந்தான் அப்படின்றது தான் இந்த உலகம் அப்படி தான் பார்த்துச்சு. ஆஃப்டர் ரெக்கவரி, ஷி co-founded the Malala Fund, an organization that supports education for girls globally. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம், ஐயோ என்னை சுட்டுட்டாங்க, நான் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்கேன், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, என்னால் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே என்னால் பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, நான் போராட முடியாது அப்படின்லாம் அவங்க யோசிக்கல. வெளியில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, மலாலா ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணாங்க, உருவாக்குனாங்க. அந்த ஆர்கனைசேஷன் எதுக்கானது அப்படின்னா, பெண் கல்வியை, உலகளாவிய பெண் கல்வியை வந்து என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்களுக்கு வந்து ஃபண்டு க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன பண்ண கொடுத்தாங்க, ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த பொண்ணை அதை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். On 12th July 2013, her 16th birthday,
Malala delivered a powerful speech at the UN headquarters declaring, "One child, one teacher, one book, one pen can change the world." கிட்டத்தட்ட தன்னோட 16வது பர்த்டே அப்போது மலாலா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதில் அவங்க சொன்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம், "ஒன் சைல்டு, ஒன் டீச்சர், ஒன் புக் அண்ட் ஒன் பென் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு." ஒரு குழந்தை, ஒரு டீச்சர், ஒரு புக், இல்லை ஒரு பென் இந்த உலகத்தை மாற்ற முடியும், ஒரு பேனா. ஸோ இது யார் இங்கே முதல்ல அந்த விஷயத்தை செய்கிறது, யார் முன்னாடி நின்று அந்த ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படின்றது இருக்குல்ல, அதுதான் முக்கியம் அப்படின்றத பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. மலாலா ரிசீவ்டு நியூமரஸ் அவார்ட்ஸ் இன்க்ளூடிங் த நோபல் பீஸ் ப்ரைஸ் 2014, becoming the youngest நோபல் laureate in history. ஸோ மலாலா பார்த்திங்க அப்படின்னா நிறைய விருதுகள் வாங்கினாங்க, நிறைய அவார்ட்ஸ் அவங்க வாங்கினாங்க. அதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு அவார்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ், அமைதிக்கான நோபல் பரிசு தான் 2014 அவங்களோட 17வது வயசில் அவங்க வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட 17வது வயசில் அவங்க வாங்குகிறாங்க. அதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, இந்த அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் வாங்கின மக்கள்லேயே ரொம்ப இளம் வயதில் வாங்கினது யார் தான்? மலாலா யூசஃப்சாய் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பீஸில் நம்ம இருந்த 3 தீம் இருக்குது. ஒன்று வந்து எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா கரேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், மூணாவது ரிலீஜியன் அண்ட் மிஸ்இன்டர்ப்ரிட்டேஷன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட். இதில் த புக் ஹைலைட்ஸ் எஜுகேஷன் ஆஸ் த பேசிக் ஹியூமன் ரைட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தட் எம்பவரிங் கேர்ள்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் என்டையர் சொசைட்டிஸ். ஸோ இந்த புக் என்ன சொல்லுது அப்படின்னா, எஜுகேஷன் அப்படின்றது, கல்வி அப்படின்றது அனைத்து மக்களுக்கான உரிமை. அது மட்டும் இல்லை, அது இன்னொரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்லுது. என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகள் வந்து இந்த சொசைட்டியில் அவங்க ரொம்ப மிக முக்கியமானவங்க, அவங்க நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, மலாலாஸ் பிரேவரி சிம்பலைசஸ் ஹவ் ஒன் இண்டிவிஜுவல் வாய்ஸ் கேன் சேஞ்ச் அப்ரெசிவ் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்ஸ்பயர் மில்லியன்ஸ். கிட்டத்தட்ட நீ எந்த அளவுக்கு நீ வந்து தைரியமாக வெளியில் நீ ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு போறியோ அந்த அளவுக்கு தான் நீ உன்னோட வாழ்க்கையிலையும் மாற்றத்தை காண முடியும். அதே மாதிரியே மற்றவங்களோட லைஃப்லேயும் உன்னால் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றது தான் இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. அதுதான் கரேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரிலீஜியன் அண்ட் மிஸ்இன்டர்ப்ரிட்டேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. த ஸ்டோரி ஆல்சோ எக்ஸ்போசஸ் ஹவு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மிஸ்யூஸ் ரிலீஜியன் to suppress freedom and education while true Islam promotes peace and knowledge. ஸோ எந்த இடத்துலையுமே இஸ்லாம் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு மதமும் யாரையும் ஒடுக்கணும், யாரையும் வந்து நசுக்கணும் அப்படின்றது இல்லை. அப்படி எந்த ஒரு மதமுமே சொல்லலை. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உண்டான ஒரு ஃப்ரீடம் இருக்க தான் செய்யுது. எந்த இடத்துலையுமே எந்த மதமுமே யாருக்குமே கல்வி இல்லைன்றத அவங்க சொல்லவே இல்லை அப்படின்றது தான். So, cultural identity of Malala takes pride in her Pashtun culture, and she also questions its rigid customs regarding women and education. So, அவங்க வந்து அகெயின் திரும்பவும் நிறைய கொஷின் பண்ணுறாங்க. எதுக்காக இப்படி ஒரு பழக்கங்களை வச்சுருக்கீங்க, ரொம்ப ரிஜிடான, ரொம்ப ஒரு அடக்குமுறையான இந்த ஒரு பழக்க வழக்கங்கள் எதுக்கு? குறிப்பாக பெண்களுக்கும் பெண் கல்விக்கும் எதிராக இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கங்கள் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த புக்கு எந்த ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுது, ஓப்பன் பண்ணுது, வெளிப்படையாக சொல்லுது அப்படின்னா, டீப் ரூட்டட் பேட்ரியாரிக்கல் ஆட்டிடியூட்ஸ் இன் பாகிஸ்தான் அண்ட் ஹவு மலாலாஸ் ஆக்டிவிசம் சேஞ்சஸ் தோஸ் பிலீஃப்ஸ். ஸோ இந்த புக் நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் சில விஷயங்களை வந்து ஒரு தேசப்பற்று அப்படின்ற ஒரு போர்வையில் நடக்கக்கூடிய சில, குறிப்பாக சொன்னோம்னா சில அப்படின்றது இல்லை, பல அநியாயங்களை வந்து இந்த இடத்துல வந்து மலாலாவுடைய இந்த ஆக்டிவிட்டி, இவங்களுடைய இந்த பயணம், இவங்களுடைய வாழ்க்கை தோலுரிச்சு காட்டியிருக்குன்னே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இவங்க போராடி ரொம்ப வந்து தான் அதிலேருந்து இவங்க வெளியில் வர ட்ரை பண்ணாங்க அப்படின்றது தான். எஜுகேஷன் ஆஸ் ஹோப். For Malala, education is not just learning, it's hope, independence and justice for every child regardless of gender or background. ஸோ மலாலாவுக்கு கல்வி அப்படின்றது வெறும் கற்றுக்கிற விஷயம் இல்லை, இது அவங்களோட வாழ்க்கை முறையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு என்னவாக இருந்தது,
ஒரு நீதியாக அவங்க பார்த்தாங்க. அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மலா சிம்பிள் ஆஃப் பீஸ், மலாலா எமர்ஜஸ் as a symbol of global peace, advocating unity, equality and understanding across nations. மலாலா வந்து கிட்டத்தட்ட ஒரு அமைதியின் உருவமாக தான் வந்து மக்கள் எல்லாருமே இந்த உலகளாவிய மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க சில விஷயங்கள் அவங்க ரொம்ப வந்து வலியுறுத்தி வந்தாங்க. ஒன்று வந்து யூனிட்டி, ஒற்றுமை, இன்னொன்று ஈக்குவலிட்டி, சம உரிமை, இன்னொன்று வந்து புரிதல் அப்படின்றது வேணும் இல்லையா? இது எல்லாத்துக்குமே புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். அது வந்து பாகிஸ்தான் அப்படின்ற அந்த நாட்டை தாண்டி பல நாடுகளை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன், ஃபார் மலாலா எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் லேர்னிங். அவங்களுக்கு கல்வி அப்படின்றது வெறும் கற்றுக்கிற விஷயம் இல்லை, அவங்களுக்கு அது வந்து ஒரு சுதந்திரமாக இருந்தது, ஒரு அனைத்து குழந்தைகளுக்கான ஒரு நீதியாக அவங்க பார்த்தாங்க. அண்ட் தென் மாரல் அண்ட் மெசேஜ், த கீ மெசேஜ் இஸ் தட் courage, education and determination can defeat ignorance and oppression. ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உன்னோட தைரியம், உன்னோட கல்வி, உன்னுடைய மன உறுதி, இது மூணும் தான் நீ ஒடுக்கப்பட்டாலும் சரி, உன்னை யாருமே வந்து ஜெயிக்க முடியாது, நீ தோத்துட்ட என்ன வேணால் சொன்னாலும் சரி, இது மூணும் இருக்கும்போது உன்னை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தோக்கடிக்க முடியாது அப்படின்றது. இந்த ஐ ஆம் மலாலா அப்படின்ற இந்த பீஸ் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா டெக்ஸ்ட் புக்கில், அந்த பீஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஐ ஆம் மலாலா கண்டினியூஸ் டு இன்ஸ்பயர் மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ல்டு வைட் டு ஃபைட் ஃபார் எஜுகேஷன், ஈக்குவலிட்டி, ஹியூமன் ரைட்ஸ், ரிமைண்டிங் அஸ் தட் அ சிங்கிள் வாய்ஸ் கேன் இக்னைட். உலகளாவிய நிறைய மக்களில் வந்து இன்ஸ்பயர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். தன்னோட கல்விக்காக போராடலாம், சம உரிமைக்காக போராடலாம், மனித உரிமைக்காக போராடலாம். ஆனால் இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒரே ஒருத்தன் தானே, ஒரு கை எப்படி ஓசை தரும் இல்லையா, ஊர் கூடி தேர் இழுக்கணும், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்னோட தேவை, நான் தான் போராடணும், எனக்கு வேணும் அப்படின்னா நான் தான் அதை கேட்கணும், எனக்கு பசிச்சா நான் தானே சாப்பிட்றேன், அந்த மாதிரி எனக்கு வேணும்னா நான் தான் போராடணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இந்த உலகத்தையே மாற்றும் அப்படின்றத அவங்க நம்பினாங்க. தேங்க்யூ.